ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயாட்டிக் பெயின். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீழ் இடுப்பு பகுதியில், அதாவது பின்பக்கம் லம்பார் ரீஜன் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கிற எலும்பில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை ஜவ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற சயாட்டிக் நர்வ்ன்ற ஒரு நர்வ் வந்து நமக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுனால தான் இந்த சயாட்டிக் பெயின் நமக்கு வருது. இதில் வந்து எப்படி பெயின் நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் நரம்பு, ஒரு குறிப்பிட்ட நரம்பு வந்து நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை உட்காரும்போது உட்காந்து ஏந்திரிக்கும் போதோ இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து பின்பகுதியில் வந்து ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும் சில நேரத்தில். இது எல்லாமே சயாட்டிக் பெயினோட சிம்டம்ஸ் தான். இதில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே சுட தண்ணி ஊற்றுறமோ ஐஸ் பேக் ஊற்றுறமோ கொடுத்து பாருங்கள். அந்த வலிக்கிற இடத்த கொடுத்து பாருங்கள். ஓரளவு பெட்டர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம். அண்டு பெட்டர் ஆகலை, இன்னும் பெயின் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நியர்பை டாக்டரை போய் பாருங்கள். அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது சயாட்டிக் பெயினாக என்னன்றது. சில ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு ஹோமியோபதியில் பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. நாங்கள் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பெயின் நல்லாவே ரிலீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசனை குறிப்பிட்ட நாள் எடுத்தாலுமே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.